இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். வாங்க வீட்டில் என்ன செடியும் நான் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா மழை வெந்து இது பெஸ்ட்டு. இது என்னன்னு சொன்னால் நல்ல ஒரு வேல்யூவான மரம். இதை நான் வீட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் பிறகு பார்த்தா இது சாம்பங்கான்னு சொல்லுவாங்க. சாம்பங்கான்னு சொன்னால் அந்த வாட்டர் ஆப்பிள், அது தெரியுதா, நல்லா தெரியுதா? எங்கள் வீட்டு தோட்டத்தில் இது நான் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தா சிரியானங்கைனா இதுவும் ஒரு மூலிகை செடி தான். இதெல்லாம் நல்லா வீட்டில் வச்சு வளர்க்குறது நல்லது. ஏதாவது ஒரு பூச்சி எது கடித்தாலும் நம்ம அதை எடுத்து நல்லா கசக்கிட்டு அந்த கடித்த இடத்துல ஊரெல்லாம் இருந்துச்சுன்னா தேய்ச்சா சரியாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு செல்ல முருங்கை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மரம் அதில் வச்சுருந்தேன், அது விழுந்துட்டு. ரெண்டாவது இதை இப்போ தான் வச்சு ஒரு 2 காய் தந்துருக்கு. 2 காய். இப்போ மறுபடியும் 2 காய் வந்திருக்கு. பிறகு மேலே பாருங்கள் தெரியும், இல்லை 2 காய் இருக்கா, அவ்வளோதான். இதில் மறுபடியும் பார்த்திங்கன்னா இது முல்லைப்பூ தெரியுதா? இந்த முல்லைப்பூ செடி இதுதான் வச்சுருக்கேன். இதில் எங்கள் வீட்டில் ஒரு 2 குட்டி வாளுக இருக்குது. அந்த வாளுக வந்து அடிக்கடி சாப்பிட்றோம். ஆனால் அதையும் மீறி இது வந்து சல்லுன்னு ஒரு 10 நாளுக்குள்ளே இவ்வளோ தளிர் விடும். அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக வளரும். சூப்பரான செடி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே இது தான் இதில் ஒன்று நிற்குது. இது வந்து பெஸ்ட்டு முருங்கை. இது வந்து கல்லடப்புக்கெலாம் சாப்பிடக்கூடியது. இது வந்து ரணகல்லின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் வச்சுருப்பேன். அப்புறம் பப்பாளி வந்து வீட்டு தோட்டம் இருந்தாலே பப்பாளி இல்லாமலா? இது பெரிய மரமாக இருந்து அதை கட் பண்ணி மறுபடியும் 2வது இதெல்லாம் தனியாக ஒரு வந்து அதில் காய் நிறைய வந்திருக்கு. பிறகு வாழை, வீட்டுக்கு தேவையான ஒரு அப்பப்போ ஒவ்வொரு குலை வரும். தேவையான காய் நம்ம வீட்டுக்கே கிடச்சிடும். இதில் பாருங்கள் ஒரு குலை, ஏற்கனவே இதிலலாம் 2-3 குலை வெட்டி எடுத்தாச்சு. அதில் ஒரு வாழைக்குலை அந்த போட்டிருக்கு பாருங்கள். இது தெரியுதா? இங்கே இந்த ஒரு வாழைக்குலை போட்டு வச்சுருக்கு. இது இன்னும் ஒரு மாதத்தில் எங்களுக்கு வீட்டுக்கு நல்ல யூஸ் ஆகும் காய்கறிக்கு. இதில் செம்பருத்தி, சூப்பராக செம்பருத்தி வீட்டில் இருக்கிறது நல்லது. விளக்குக்கு நமக்கு தேவையானது போட்டு விளக்குக்கு வச்சுக்கலாம். பிறகு பிச்சிப்பூ செடி நிற்குது. பிறகு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ, இது பேர் கரெக்டாக தெரில, கோல்டு கலரில் இது சூப்பராக இருக்குது இல்லையா? இந்த பூ வச்சுருக்கேன். இது கீழே மல்லிகைப்பூ செடி இருக்குது. இதாக இருக்குது, மல்லிகை பூவெல்லாம் வச்சுருக்குறேன். தேவையான அளவுக்கு வீட்டுக்கு குழந்தை இருக்கிறதுனால அவள் பூவெல்லாம் பறித்து நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவா. அது வச்சுருக்கேன். அது செவ்வந்தி, இது எங்கள் வீட்டு செவ்வந்தி. ஆனால் அவ்வளோ பூக்காது இப்போதைக்கு. அது வந்து சீசன் டைமில் தான் பூக்கும். மஞ்சள் செவ்வந்தி இது ஃபுல்லாக. மறுபடியும் எலுமிச்சை பார்த்திங்கன்னா இது சும்மா நான் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு போட்ட அந்த விதையிலிருந்து வந்தது தான். எப்படி சல்லுன்னு இந்த மழைக்கு வந்து சூப்பராக வந்துருச்சு. மழை வந்ததுனால கரண்டு இருந்தது, நல்லா அழகாக வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நித்திய கல்யாணி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு மூலிகை செடி மாதிரி தான். இது 2 கலர், ஒன்று தான் ரோஸு, ஒன்று அப்புறம் ஒயிட்டு, 2 கலர் வச்சுருக்கிறேன். இது கருவேப்பிலை அங்கங்கே அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் அது ஃபாஸ்ட்டாக வரமாட்டேங்குது மேலே. எங்கள் வீட்டில் 2 குரங்கு, சேட்டக்கார குரங்கு 2 வச்சுருக்கேன். அது வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு போயிடும். நான் அந்த குரங்கு கொஞ்சம் கழித்து நான் காட்டுதேன் அவங்ககிட்ட. மறுபடி இது ஒரு அழகு செடி. இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா வீட்லேயுமே கார்டன்லாம் வச்சுருப்பாங்க, அழகாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் வாங்க, தும்பை வந்து சளிக்கு நல்லது, சளிக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு. இது வந்து தும்பை செடி, இது இருக்குது. மறுபடி இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து கல்லடப்புக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குமா, மருந்து செடி. கல்லடப்புக்கு பார்க்குறவங்கலாம் வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல. பிறகு இது ஒரு வேலி செடி மாதிரி. இந்த இதில் அப்படியே வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இது அப்படியே இருக்கும். இதில் அப்படியே பாருங்கள், அப்படியே இருக்கும். அது இதில் வந்து சங்குப்பூ, இதுவும் நான் வச்சுருக்கிறேன். அதான் எங்கள் வீட்டில் இருக்க 2 அந்த குட்டி 2 வச்சுருக்கேன். அதை காட்டுறவங்களுக்கு. அந்த குட்டி எப்போவுமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடும்.
அப்படியே வாங்க நிறைய வாங்க பார்க்கலாம். இன்னும் என் வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சீத்தா சும்மா பழம் சாப்பிட்டுட்டு போட்டது தான். நல்ல சூப்பராக செடி வந்துச்சு. சீத்தா வந்து நம்ம அவ்வளோவா பராமரிக்க தேவையில்லை, நம்ம வேலி செடி மாதிரி தான் நல்லா இருக்கும். அப்போ வந்து முன்னாடியும் இருக்குது, அதில் கொஞ்சம் காய் இருக்கும். இதில் அவ்வளோவா காய் எதுவும் இல்லை. வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இட்லி பூ எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியல. இட்லி பூன்னு நான் சொல்லலை, இதுக்கு பேர் கரெக்டாக தெரியல. இது குட்டி குட்டியாக அழகாக மொட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் மொட்டு. இந்த மொட்டுலேருந்து இந்த மொட்டு வந்து இதிலேருந்து இந்த மாதிரி வந்து அப்புறம் இந்த மாதிரி பூ பூத்து இன்னும் பூத்தது இன்னும் கொஞ்சம் அந்த இருக்கு இல்லையா பூ, இது பாருங்கள். இந்த மாதிரி பூ சூப்பராக வரும். ஒரு அழகு செய்யலாம். அதில் அது இந்த ஒரு மரம் வச்சுருக்குறோம் பாருங்கள். இது வந்து பூவாப்புல். என் செல்லக்குட்டி 2 பேரும் எதனாலும் சாப்பிட்டு போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு வேண்டி இதை ஆஞ்சி வைக்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்கிறேன். கூவாப்புல் மரம் அப்பப்போ எடுத்து கொடுப்பேன் குட்டிகளுக்கு. அப்படியே வந்தீங்கன்னா என் வாளுக்கு 2-3 பேர் இருக்காங்கன்னு சொன்னால, எதனாலும் எடுத்து சாப்பிட்ருவாங்கல்ல. அந்த 3 பேர் படுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 பேருன்னா நான் என்ன செடி வளர்த்தாலும் என் 3 பேரும் அதை முடிச்சு கட்டுற வேலை இவன் வேலை தான். இவன் என்னன்னாலும் சாப்பிட்ருவா எடுத்து. அப்புறம் இவளும் அதுக்கு மேலே ஆளெல்லாம் கடிச்சிருவா, என்னை கடிச்சிருவா, எதுனாலும் செய்வாள். இந்த இவன் இருக்கான் பாருங்கள், இவன் ரொம்ப வாழை பிடிச்சவன். இவன் பேர் சுப்பிரமணி. இவன் தான் எப்பா என்ன சேட்டைக்காரன் தெரியுமா. ஒரு இடிந்தா இருக்குது பாருங்கள் சீத்தா. நான் சொன்னாலே அங்கே முன்னாடி இது வந்து ஃப்ரெண்டில் கொஞ்சம் குட்டி குட்டி காயெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சும்மா என்னோடய பையனோட பிறந்தநாள் அன்றைக்கி நான் வச்சேன். ஒரு 2018 நினைக்கிறேன், 2018 வச்சேன். இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது. காய் அப்பப்போ கொடுத்துட்ருக்கு, அப்பப்போ ஒடிஞ்சு போயிடும். ஒரு தென்னை, ஒரு 2 தென்னை வச்சுருக்குறேன் பாருங்கள். இந்த 2 தென்னை இதில் வந்து பூ வந்துருச்சு. இந்த தென்னையில் இதில் அவ்வளோ இன்னும் பூ ஒன்றும் வரல. இந்த பக்கம் பூ அதில் மேலே பார்த்தா தெரியும். ஒரு 4 பூ 5 பூ வந்துச்சு. தெரியுதுங்களா? பூ தெரியுதா? அதில் இருக்குது பாருங்கள். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கத்தாழை வந்து நல்ல ஒரு மருந்து செடி. கத்தாழை எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து இங்கே வந்து நல்லா ஹீட்டான இடங்கிறதுனால நான் அந்த கத்தாழையை வந்து ஜூஸ் எடுத்து அடிக்கடி என் வீட்டுக்கு கணவருக்கெலாம் கொடுப்பேன். அடிக்கடி நல்ல கத்தாழை சீவி எடுத்து நொங்கு எடுத்து நல்லா கழுகி ஒரு 10 தடுப்பு கழுகி அதை நல்லா இந்த கீரைமத்து இருக்கு இல்லையா, அதை போட்டு மசித்து தயிர் மோர் மாதிரி நல்லா கடைஞ்சி 2 மிளகு 2 உப்பு போட்டு கொடுப்பேன். இது வந்து ஒரு பயிர் செடி. இது இப்போ தான் வச்சுருக்கிறேன். பயிரோடைய நம்ம சந்தையில் பொரியல்லாம் பண்ணுற மாதிரி பயிர், அந்த பயிர் இப்போ தான் வச்சுருக்கேன். இப்போ தான் லேசாக எட்டி வருது. அப்படியே வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த மலைவேம்பு ஒன்று நிற்கிது. ஒரு மரம் பெரிய மரமாக இருந்தால் அதை வெட்டினேன். அதில் இருந்து ஒரு 3 பண்ணுவேன். அப்படியே மலைவேம்பு நிற்கிது. அப்படி நார்மலாக நம்ம எப்பவும் இருக்குல்ல வேப்ப மரம், அதுவும் இருக்குது, இதோட சேர்த்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொழும்பு. இது வந்து இந்த நம்ம சரம் மாலையெல்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி கொழுந்து. இது பேர் நல்லா வாசமாக இருக்கும். இது பேர் மறந்து வச்சு கதம்பம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். கதம்பம், ஆமாம் கதம்பம் தான் இது. மறுபடி இது பார்த்திங்கன்னா தங்கரளி செடி. பூவெல்லாம் இருக்கும்ல, மஞ்சள் கலரில் பூ பூக்கும்ல, தங்கரளி. இது இதான் எங்கள் வீட்டுடைய வாசல், உள்ளே வர்ற வீடு பக்கம் வர்றது. அப்படியே வாங்க, இப்படியே வந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம்.
நல்லா வந்திருக்கா ஜெனி? இதே பார்த்தோன்னா சூப்பராக மரம் எதுவும் செடிகள் இருக்குது தான் வீட்டுக்குன்னே ஒரு நல்ல ஒரு விஷயம். நல்ல காற்று, சுத்தமான காற்று கிடைக்கும். இதுதான் ரொம்ப இதானது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ வந்து பார்ப்பேன், எனக்கு காய் எதுவுமே இப்போதைக்கு இல்லைன்னா அப்படியே இருந்தாலும் அணில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும். சரி, இது ஒரு வேலி மாதிரி தானே வச்சுருக்குறேன், ஆனால் பரவாயில்ல, சரி உயிரினங்கள் தானே சாப்பிடுது, பரவாயில்ல இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் கொஞ்சம் வச்சுருக்குறேன். இது வந்து மாதுளை. ஈவன் ஒரு இந்த 3 பேரும் சேட்டை பண்ணுறோம், சேட்டைக்காரனும் அவ்வளோத்தையும் சாப்பிட்ருவான். இந்த நுணா பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அது நோனி செடி. இது ஒரு 4-5 கன்று வச்சேன். அது இப்போ 2 தான் இருக்குது. அது நல்லா தளிர்ட்டு வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அது சூரியகாந்தி பூ மாடலில் இருக்கும். அழகு செடி தான் அது. அப்படியே பார்த்து வந்தோம்னா தூதுவளை நிற்கிது. தூதுவளை பின்னாடியே நிற்கிது. அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படியே பாருங்கள் எப்படி நல்ல பூ அழகாக இருக்கா, செம்பருத்தி பூ பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. நமக்கு வீட்டுக்கு தேவையானது ஒரு 2 வாழை வச்சு 3 வாழை வச்சாலே போதும். அப்படியே பூக்கடிச்சு மாறி எப்போவுமே நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையானது கிடச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. போன வாரம் வச்சேன் ஒரு ரோஸ் கன்று வாங்கி. அது மழைக்கு நல்லா தளிர்ட்டு வந்துச்சு. இதோ லைட்டாக வாடி மாதிரி வருது. இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆடு தான் சாப்பிட்ருது எதை எடுத்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அந்த வீடியோ எடுத்து